கடுமையான சொற்களை தவிர்க்க வேண்டும். நம்ம கடுமையான சொற்களை பயன்படுத்தினால் அதுதான் நமக்கு வேற விதத்தில் கடந்து வரும் என்கிறதை உணர வேண்டும். ஆகவே நம்முடைய வார்த்தைகள், சொற்கள் அன்பு நிறைந்ததாக இருக்கட்டும். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இயேசப்பா உங்களோடு இணைந்து இருப்பாராக. எபேசியர் 6:9 கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். ஈட்டியை விட வேகமாக செல்லுகிறது வார்த்தைகள். காற்று எல்லா இடத்துக்கும் செல்லும், அதுபோல வார்த்தைகளும் எல்லா இடத்திலும் பரவுகிறது. கடுமையான சொற்கள் ஊசியை போல குத்துகிறதாக மாறிவிடுகிறது. ஆறுதலான வார்த்தைகள் இன்றைக்கு குறைந்து வருகிறது. அன்பான வார்த்தைகள் இன்றைக்கு குறைந்து வருகிறது. கவலைப்படாத, ஏசப்பா பார்த்துக்குவாரு, தைரியமா இரு, இப்படி சொல்லுகிற கூட்டம் குறைந்து 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 கொண்டே இருக்கிறது. கடுமையான சொற்களை தவிர்க்க வேண்டும். நம்ம கடுமையான சொற்களை பயன்படுத்தினால் அதுதான் நமக்கு வேற விதத்தில் கடந்து வரும் என்கிறதை உணர வேண்டும். ஆகவே நம்முடைய வார்த்தைகள், சொற்கள் அன்பு நிறைந்ததாக இருக்கட்டும், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக இருக்கட்டும், ஆறுதலுக்குரிய வார்த்தைகளாக இருக்கட்டும். அப்பொழுது கிறிஸ்துவும் நம்மோடு அப்படியே பேசுவார். இன்றைக்கு தீர்மானிப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you.